வணக்கம் நேர்களே. டாடா நிறுவனத்தினுடைய தலைவர் திரு சந்திரசேகரன் அவர்கள் ரிசைன் பண்ணியிருக்கார். இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, அவருக்கு இன்னும் டென்யூரே முடியலை. அவரை இன்னொரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டாக்ஸ் போயிட்டு இருந்தப்ப அதில் வேண்டான்னு சொல்லி எதிர்த்தது ஒரு முக்கியமான ஆள். டாடா இஸ் ஃபேமஸ் ஃபார் அவங்களுடைய ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டி. இப்போ டாட்டாவில் இருக்கக்கூடிய தலைவர் அந்த ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது குறையுதா? என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். டாட்டாவில் என்ன ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்கு சார்? ரொம்ப நாளாக திரு சந்திரசேகரன் அவர்களுக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் 5 வருஷம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டாக் போச்சு. ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த மீட்டிங்கில் நியோல் டாட்டா மட்டும்தான் இதிலிருந்து டிஃபர் ஆனார். வேணு ஸ்ரீனிவாசன் ஆகட்டும், மற்ற போர்டு மெம்பர்ஸ் ஆகட்டும் கொடுக்கணும், அவருக்கு இன்னொரு 5 வருஷம் கொடுக்கலாம் அப்படின்னாங்க. இவர் ஏன் இதை நோ சொல்கிறார்? திரு சந்திரசேகரன் நோ சொல்கிறார். நான் திரும்பி சொன்னது தான். ஆங்கிலத்தில் ஒரு சேயிங் உண்டு, தி கிங் இஸ் டெட், லாங் லிவ் தி கிங். நான் ராஜா செத்து போயிட்டான், அடுத்த ராஜா லைவ். பவர்ஸ் இது மாதிரி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தில் டாட்டாங்கிறது ஒரு பெரிய சாம்ராஜ்யம். பாகிஸ்தான் ஜிடிபிக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது அவங்க மார்க்கெட் கேப். இது மாதிரி ஒரு கம்பெனி, டாட்டா கம்பெனியில் புது எம்பரர், புது அரசர் வந்தார்னா சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியதான். ஏன்னா சந்திரசேகர் அவங்க அண்ணாவோட ஃபேவரெட்டு. அண்ணாவோட ஃபேவரெட் என்னோடய ஃபேவரெட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நான் மாற்றது, நான் வந்தேன் 2 இயர் ஆகிடுச்சு, அவரோட டேர்ம் முடியறது, அவர் ரிலீவ் பண்ணிட்டு போட்டோம். ஓகே சார். ஒரு பிஸ்னஸில் ஆஸ் அ ஷேர் ஹோல்டராக இதை ஒரு கேள்வி கேட்கும்போது, ஒரு கம்பெனியை சேர்மனாக இருந்து ஒருத்தர் வழி நடத்துகிறார். நம்பர்ஸ் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. அவர் வந்ததுக்கப்புறம், அவர் வர்றதுக்கு முன்னாடி டாடா மோட்டார்ஸ் எல்லாம் பயங்கரமான அடியில் இருந்தது. அவர் ரிவைவ் பண்ணி கொண்டு வர்றார். நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க அண்ணா எடுத்து வச்ச ஆளாக இருந்தால் என்ன, அதுக்கு முன்னாடி இருந்தவரா என்ன, நம்பர்ஸ் கொடுக்குறாருல்ல. அப்படிலாம் பார்க்கவே மாட்டாங்க. டாட்டாவில் நீங்கள் டெல்கோவாக இருந்தது தான் டாடா மோட்டார்ஸ். அதோட ஹிஸ்ட்ரியில் பல கிரைசிஸ் வந்துட்டு போயிருக்கு. ஒரு வாட்டியும் சந்திரசேகர் சரி பண்ணலை. ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் டைம்ஸ் வென் இட் ஹஸ் கான் த்ரூ கிரைசிஸ் அண்ட் கம் தி அதர் சைடு. டாட்டா பேசஞ்சர் காரையே விற்கணும்னு ரத்தன் டாட்டா ட்ரை பண்ணார். அதுக்கப்புறம் அது டேர்ன் அரவுண்ட் ஆகிடுது. ஸோ இண்டிகா ஆரம்பிக்கிறதெல்லாம் சந்திரசேகர் யாரும் இல்லை. சந்திரசேகர் ஒரு டிசிஎஸை வழி நடத்திட்டு இருந்தவர். ராமதுரைக்கு அப்புறம் டிசிஎஸ் சீஃபாக இருந்தார். ரத்தன் டாட்டாவுக்கும் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தது. சைரஸ் மிஸ்திரி அவர் அப்பாயிண்ட் பண்ண ஆள். எக்ஸாக்ட்லி. சைரஸ் மிஸ்திரிக்கும் அவருக்கும் ப்ராப்ளம் வந்தது. ஸோ ஒரு கூலாக சைரஸ் மிஸ்திரியை விட தள்ளிட்டு இவர் சந்திரசேகரை கூட்டிகிட்டு வந்தார். ஸோ ஒரு ராஜா மாறுறச்சையும் ஆளை மாற்றுவாங்க. ஜேஆர்டி டாட்டான்னு ஒருத்தர் இருந்தார். ஜேஎன் டாட்டாக்கு அப்புறம் அவர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். நீங்கள் எந்த டாட்டா ஆஃபீஸ் போனாலும் ரத்தன் டாட்டா டைமில் 2 போட மாட்டியிருக்கோம். ஒன்று ஜம்ஷெட்ஜி டாட்டா, ஒன்று ஜேஆர்டி டாட்டா. எனக்கெல்லாம் வழி நடத்தின்னு பெரிய ஹீரோ அவர். ரிட்டையர் ஆச்சு. அவரோட ஆள் 5 பேர் 5 கம்பெனி நடத்திட்டு இருந்தாங்க. தேவர் வே மோர் பவர்ஃபுல் தென் சந்திரசேகர். இப்போ டாட்டா ஸ்டீலில் ரூசி மோதின்னு ஒருத்தர் இருந்தார். டாட்டா டெல்கோவில் சுமத் மால்கோன்கர் இருந்தார். டாட்டா கெமிக்கலில் தர்பாரி சேட்னு ஒருத்தர் இருந்தார். இந்தியன் ஹோட்டலில் அஜித் கேர்கர்னு ஒருத்தர். இவங்கெல்லாம் சட்ராப்ஸ். இவங்கெல்லாம் கம்பெனி அவங்களாம் நடத்துவாங்க. ஏசிசியில் நானி பால்கிவாலான்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய லாயர். அவர் தான் இந்த பட்ஜெட்டை. இவங்க எல்லாருமே ரத்தன் டாட்டாவை ரொம்ப வெறுப்பேற்றினவங்க. ஸோ பால்கிவாலா முன்னாடியே போயிட்டார், வயசாகி போயிட்டார். ஏசிசியை அவர் விற்றுட்டார். சார், இஃப் ஐம் நாட் ராங், நானி பால்கிவாலா தான் எமர்ஜென்சி கொண்டு வர்றதுக்கு. அதெல்லாம் இன்னொரு ஸ்டோரி. ஓகே, எஸ். ஏசிசியும் டாட்டா ஆயில் மில் கம்பெனியும் விற்றுட்டார். டாட்டா ஆயில் மில் கம்பெனியில் இருந்தால் தான் ஹமாம் அண்ட் லாக்மேனிங் 2 கம்பெனி. ஏசிசிங்கிறது இப்போ அசோசியேட்டட் சிமெண்ட் கம்பெனி. ஓகே, அது டாட்டாவோட சிமெண்ட் கம்பெனி. ஓகே. அது மாதிரி டாட்டா ஆயில் மில் கம்பெனிங்கிறது ஹமாம் சோப்பும் லாக்மேயும் பண்ணிட்டு இருந்தாங்க. அது 2 இவர். ஒன்று தர்பாரி சேட் இருந்தது, ஒன்று நானி பால்கிவாலாட்ட இருந்தது. ஏசிசியை இவர் குஜராத் அம்புஜாக்கு விற்றார். இந்துஸ்தான் யூனிலீவருக்கு டாட்டா ஆயில் மில்லை விற்றார், அந்த 2 பிராண்டு. அப்போ நியோல் டாட்டாவுக்கு பிஸ்னஸ் அவரோட அம்மா தான் லாக்மே நடத்திட்டு இருந்தாங்க. அந்த விற்ற பணத்தை வச்சு தான் இவங்க ட்ரெண்ட்டுன்னு கம்பெனி ஆரம்பித்தாங்க. யூனிலீவருக்கு விற்கிறாங்க. அந்த பணத்தில் வந்தது தான் ட்ரெண்ட்டுன்னு ஆரம்பித்த கம்பெனி. ஸோ அன்னிலேருந்து சைடில் என்ன அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு நியோல் டாட்டா. நியோல் டாட்டாவுக்கு 3 கம்பெனி கொடுக்குறாங்க. ஒன்று ட்ரெண்ட்டு, 23 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது டைட்டன், அதுக்கு முன்னாடி கொடுத்தது வோல்டாஸ்,
டாடா இன்டர்நேஷ்னல் 4 கம்பெனியை நியோல் டாட்டா நடத்துகிறாரு. ம் இஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் டைம். 67 வயசில் தான் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிது. ம் எப்படி இந்த 4 பெரிய சட்ராப்ஸை ரத்தன் டாட்டா காலி பண்ணுறாரு, அப்புறம் அவர் கம்பெனியை நடத்துகிறாரு. ம் அவரோட ஸ்ட்ரிக்ட் ரூல் போட்டு 70 வயசில் நிறைய சட்ராப்பை ரிட்டையர் பண்ண வைக்கிறார். ம் இதெல்லாம் இருக்கும்போது சைரஸ் மிஸ்த்ரி 40 வயசில் இருக்கும்போது இவர் வெள்ளை தள்ளுறாரு. ம் சைரஸ் மிஸ்த்ரி வந்து நியோல் டாட்டாவோட பிரதர் இன்லா. நியோல் டாட்டாவோட பிரதர் இன்லா. ஓகே தட் இஸ் நியோல் டாட்டாவோட ஒய்ஃபோட பிரதர் அவர். ஓகே. ஆனால் இருந்தாலும் இவர் வந்து டாட்டாவை தான் பேக் பண்ணுறாரு, ம் ரத்தன் டாட்டாவை பேக் பண்ணுறாரு. ரைட்டா? ஸோ 2 வாட்டி ரத்தன் டாட்டா வந்து அவருக்கு வேண்டான்னு தோணுன நாளில் அவர் மாற்றிருக்காரு. ம் இவருக்கும் அவருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. 3 காரணம் சொல்கிறார் போர்ட் மீட்டிங்கில். ம் ஒன்று, ஏர் இண்டியாவை நீங்கள் சரியாக நடத்தலை. அது கைக்கு வரும்போதே உடஞ்சி தான் அதை சார் நீங்கள் 5 இயர் பிளான் கொடுத்தீங்க, ஆ அந்த 5 இயர் பிளானில் ஆஸ் பர் பிளான் நீங்கள் நடத்தலை. ஓகே. ஒன்று. ம் 2வது, நீங்கள் வந்து டாடா அண்ட் சன்ஸை நீங்கள் சொன்னீங்கன்னு லிஸ்ட் பண்ணுறது நிறுத்திட்டீங்க. லிஸ்ட் பண்ணுறதை நிறுத்தணும்னு ஒரு ப்ரெஷர் போடுறாரு. அது என் கையில் இல்லை, அது ஆர்பிஐ கையில். ஆனால் ஸ்க்ராலோட பேப்பர் படி, ம் ஸ்க்ராலுங்கிற பேப்பர் சொல்கிறபடி 700 கோடி ரூபா டொனேஷன் மட்டும் வாங்கி கொடுக்குறாரு. அது வந்து ஏர் இந்தியா எதுக்குன்னு தெரியாது. காரணத்துக்கு. ம் ஸோ அவர் வந்து 700 கோடி டொனேஷன் கொடுத்துருக்காரு. ம் எதுக்காக கொடுத்தான்னு இவர் நினைக்கிறாரு, ம் அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியாது நம்மளுக்கு. ஓகே ஓகே. அங்கே தான் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு தெரியாது, ப்ராபப்ளி இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஓகே, மை கெஸ். ஓகே, தட்ஸ் யுவர் கெஸ், நாட் மை கெஸ். இதெல்லாம் பீசஸ் நடந்திருக்கு, நம்ம சேர்த்து வச்சு பார்க்க ட்ரை பண்றோம். நீங்க தான் பார்க்கணும். ஒருத்தர் வேற வேற மாதிரி பார்ப்பாங்க. புரியுது. ஸோ இவர் 2, இது 2வது காரணம். ம் 3வது, டாடா நியூ ஆப் இவர் ஆரம்பிக்கிறாரு. ம் இவர் $3 பில்லியன் இன்வெஸ்ட் பண்றாரு. ம் அந்த ஆப் கம்ப்ளீட் ஃபெயிலியர். ஆமா, அதில் தான் அந்த பிக் பாஸ்கெட்டும் வந்து அதில் அதோட தான் வருது. அந்த ஃபெயிலியருக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குறாரு. 25,000 கோடி நஷ்டம் இருக்குது, ம் எதனால நஷ்டம் ஆச்சுன்னு நம்ம தரோப்ளேட் அனாலிசிஸ் பண்ணணுங்கிறாரு. ம் அப்போ தான் நம்மளுக்கு முதல்ல தெரிகிறது இவங்க 2 பேருக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருக்குதுன்னு. இன்னொன்று, இந்த கடனை அடைக்கிறதுக்காக 3% டிசிஎஸை விற்றாங்க. ம் இப்போ இந்த கம்பெனி வந்து எனிவே ஆர்பிஐ லிஸ்ட் பண்ண போகிறதுனா நான் ஏன் டிசிஎஸை விற்றேன்? ஓகே, விற்கக்கூடாது அப்படின்னு. ஓகே ஃபைன், டாடா சன்ஸை லிஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா நான் ஏன் விற்றேன்? இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், ரத்தன் டாட்டா ரொம்ப ப்ராஃபிட் ஓரியன்ட் கிடையாது. ம் 2 பேருமே சேரிட்டி ஓரியன்ட். ரத்தன் டாட்டா வந்து ரிஸ்க் டேக்கர். ஓகே. இவர் எப்படின்னா ஹைலி டிஃபென்சிவ் பிளேயர். இவர் வந்து ப்ராஃபிட் ஓரியன்ட். ம் பிஸ்னஸ் பண்ணோன்னா ப்ராஃபிட் வரணும், அதை ட்ரஸ்ட்டில் கொடுக்கணும், ட்ரஸ்ட்லேயும் சேரிட்டி கொடுக்கணும். ஓகே. ஸோ காஸ்ட் கான்ஷியஸ். அது வேற, இது வேற. நம்ம காஸ்ட் கான்ஷியஸ். ஓகே. ஸோ நிறைய ஃபேன்சி போஸ்ட்லாம் ட்ரஸ்ட்டில் இருந்தது. ம் சிஇஓ அந்த போஸ்ட் இந்த போஸ்ட்டையோ நீ தானம் பண்ண போகிற, அதுக்கு எதுக்கு இவ்வளோ போஸ்ட், நிறைய போஸ்ட்டை கட் பண்ணிட்டாரு. ம் 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 ஸோ காஸ்ட் கட்டிங் நிறைய பண்ணார் ட்ரஸ்ட்டில். ம் அவன் அண்ணா போன அப்புறம் காஸ்ட் கட்டிங்கை ரேடிக்கலாக கட் பண்ணார். ம் ஸோ இட் வாஸ் எக்ஸ்பெக்டட் இது நடக்கும்னு. ஓகே. ஸோ இவங்களோட வேல்யூ சிஸ்டம்ஸ் வேறு, இந்த வேல்யூ சிஸ்டம்ஸ் வேறையாக இருந்ததுனால தே ஹேட் டு செப்பரேட். தட் இஸ், அதுக்கு நடுவில் டிசிஎஸ்லேயும் ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஸ்கேண்டல் நடக்குது. ம் சிலர் பேப்பர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அவரோட தம்பியோ அண்ணாவோ அந்த கம்பெனியில் இருக்கார், சந்திரசேகரோட அவரும் ஹெச்ஆரில் இருக்கார், ம் அவரை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சில ரிப்போர்ட் சொல்லுது. ஓகே ஓகே. நம்மளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. ம் பட் அங்கே ஒரு ஸ்கேண்டல் நடக்குது. மே ஆர் மே நாட் பி. ஓகே. அங்கே ஒரு ஸ்கேண்டல் நடக்குது. அப்போ ராஜேஷ் கோபிநாத்தை வெளில தள்ளுறாங்க. ம் ஓகே. ஸோ இதெல்லாம் தான் பெரிய ஃபீலிங்ஸ். இது ஓகே சார், இந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிஞ்சுக்க முடியுது. இதில் ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு, ஆனால் என் சந்திரசேகர் இதை விட பல விஷயங்கள் டாட்டாக்கு பண்ணியிருக்காரு. அதுக்காக இந்த மிஸ்டேக்ஸை வச்சுட்டு நீங்கள் அவரை வெளியில் தள்ளக்கூடாது. நான் சொல்லிட்டேன், அது ப்ரைவேட் கம்பெனி, ம் அவர் தான் ஓனர். ம் த லோவஸ்ட் ஷேர் ஹேஸ் இன் டைட்டன் 22%. ம் ஸோ உங்களுக்கு கம்பெனியை பிடிக்கலன்னு வைங்க, எனக்கு அந்த கம்பெனியை பிடிக்கல அப்படின்னா நான் ஷேரை விற்கிறதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. பட் நான் வந்து நியோல் டாட்டாவை சேலஞ்சு பண்ணோன்னா அவருக்கு மேலே ஒரு ஷேர் வச்சுருக்கணும். ரைட் சார், இதுலேருந்து கடைசி எனக்கு ஒரு கேள்வி.
ஷேர் ஹோல்டர்ஸ் டாட்டால எந்த ஒரு கம்பெனியோட ஷேர் வச்சிருந்தாலுமே ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இப்போ ஒரு பயம் இருக்கு. அப்போ அவங்களுக்கு உங்களுடைய மெசேஜ் என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் கடந்து போகும். 158 வருஷத்தில் பல கிரைசிஸ் ஹேண்டில் பண்ண கம்பெனி, இது ஒரு கிரைசிஸ், இதுவும் கடந்து போகும். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தால் அது உங்களோட கால். என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் கடந்து போகும். ஃபைன் சார். ஓகே. ஸோ நீங்கள் சொன்னதுலேருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது. இது இந்த மாதிரி வரும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத மட்டும் அது நான் பார்ப்பேன். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் புரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கி நான் பார்த்தேன். ஓகே ஃபைன். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.